பயம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது. அது எனக்கு தெரியாது. இந்த கள்ளப்பை வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, யாரையும் ஆளணும் கிடையாது, தனியா இயங்கக்கூடியது. அது எவனுக்கு கட்டுப்பட்டுல இயங்க மாட்டேன், அவன் தனித்தனியா இயங்க முடியும், அவனுக்கு சுதந்திரம். கள்ளப்பையில பத்தி உனக்கு என்ன தெரியும்? நட்புக்கு இலக்கணமா வாழ்ற வந்து நம்ம கள்ள விட்டு எவன் கையில இருந்தா வெட்டணும்னு அருவாளுக்கே தெரியுண்டா. அருவாளை கண்டு பயப்படுற இடம் நினைச்சியா? வளரி அந்த வளரி ஆயுதத்தை பத்தியே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதை மக்களுக்கு கொடுக்கணும்ட்டு. வளரின்ற ஒரு ஆயுதத்தை முத இவங்க தான் பயன்படுத்துறதா? இல்ல, இவங்க தான் சிறப்பா பயன்படுத்தினாங்க. சிறப்பா பயன்படுத்துறது. இது வளரிங்கிற ஆயுதம் வந்து நம்ம தமிழர்கள்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வேர்ல்டுலயே இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான். இதுக்கு கர்த்தாவே வந்து கள்ளர்னு சொல்லலாம். மரபர்களும் யூஸ் பண்ணாங்க. நீங்க மதுரை அழகர் கோயில் இருக்குல்ல, அதனுடைய தெய்வம் அந்த அதாவது அங்க இருக்கிற சிலை, அதை பார்த்தீங்கன்னா கையில ஒரு வளரி அழகர் வச்சிருப்பாரு, இடுப்புல ஒரு வளரி வச்சிருப்பாரு. இந்த வளரியை எறிகிறீங்க அந்த அது கள்ளர் இனத்தினுடைய தலைவர் தான் அழகர் கோயிலுக்கு தெய்வம். அவங்க கூட்டத்தினுடைய தலைவனை புதைச்ச இடம் தான் அது. சமாதி கோயில்கள் தான் நம்முடைய நாட்டில் ஆளுமையுடைய சக்திகள், பல சக்திகள் வந்து அதை தெய்வமா அது பெருமாள் அங்கே குடியிருக்காரு அப்படிங்கிற புறமலை கள்ளர்களின் வழிபாடும் வாழ்க்கை நெறிமுறையும் பற்றியும் அறிய விரும்பினால் தமிழகத்தில் பாண்டிய நாட்டில் மதுரைக்கு மேற்கில் ஆண்டிப்பட்டி கணவாய்க்கும் கிழக்கில் பூசலப்புரம் தெற்கு எல்லையாக கொண்டு வடக்கில் விக்கிரமங்கலம் தொடங்கி நாகமலை தொடர் முடிய உள்ள பகுதியில் 8 நாடு 24 உபகிராமங்களை பூர்வீக இடமாக கொண்டும் தனித்தமிழையே தாய்மொழியாக கொண்டும் வாழ்க்கை நெறிமுறையிலும் தனித்தன்மையோடு வாழுகின்ற மக்கள்தான் புறமலைக்கள்ளர்கள். பிற்காலங்களில் 64 பரப்பு நாடுகளாகவும் பல்கி பெருகி வாழ்கிறார்கள். இவர்களை கள்ளநாட்டு மக்கள் என்று அழைக்கிறார்கள். அவர்களின் வழிபாட்டு கோவில்கள் பற்றியும் அவர்களது ஒழுக்க நெறிகள் பற்றியும் பங்காளிகள் சம்பந்த முறைகள் பற்றியும் இதுவரை எழுதப்படாத சட்டங்களாக வைத்துக்கொண்டு ஆதி வழக்கத்தை அழிக்காமலும் பாதுகாத்து வரும் அதிசயம் வெறும் செவிவெளி செய்தியாகவே இருந்து வருகிறது. இன்றைய காலங்களில் அதிக வேகமாக அறிவியல் வளர்ச்சி பெற்று வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் உலகத்தோடு ஒட்டி வாழ இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்வதோடு கடல் கடந்தும் வாழ தலைப்பட்டுள்ளனர். இதுவரை பெரிய நம்ம கள்ள நாட்டினுடைய 8 நாடு 24 கிராமம் பரப்பு நாடு மலைமேல் நாடு அந்தர சொக்கன் ஆகாச சொக்கன் என்று நம்ம மூதாதையர்கள் சுதந்திர நாடு என்று வழிவகைகள் ஒதுக்கி வாழ்க்கை முறைக்கு ஒவ்வொரு நாடும் இன்னன்னாருக்கு சமந்தாரவ இன்னாருக்கு பிறப்பானவர்கள் என்று வழிமுறைகளும் கூறி வாழ்க்கையில் சத்தியத்தையும் நேர்மையும் உழைப்பையும் முதலாக வைத்து நம்ம வாழ வேண்டும். எவனுக்கும் நம்ம அடிமை இல்லை, நம்ம சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவன் என்று நம்ம பெரியவங்கள் இந்த வழிவகைகளை பிரித்து நம்மளுக்கு வழிகாட்டியாக நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்து இப்பொழுதும் அதை அனுசரித்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.